உயிர் தோழர்களுக்கு இடையில இப்போ ஒரு பிரிவு ஏற்பட்டிருக்கு. வேற யாரும் கிடையாது, சஞ்சீவ் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் ஒரு பிரச்சனை ஒண்ணு நடந்திருக்கு. அத பத்தி அவர் ஓபனாவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அதுதான் இப்போ இந்த வீடியோல நம்ம இப்போ தெளிவா பார்க்க போறோம். நடிகர் விஜய் வந்து தனக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தையே வச்சிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். முக்கியமா ரொம்ப காலமாவே சஞ்சீவோட ரொம்ப க்ளோசர் ரிலேஷன்ஷிப்ல இருக்க ஒரு பர்சன் தான். சஞ்சீவும் ரொம்ப பிஸியான கேரக்டர். சின்ன திரையில மட்டும் இல்லாம வெள்ளித்திரையிலும் வளம் வந்துட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ரீசெண்டா சன் டிவில ஒளிபரப்பாக்கிட்டு வந்துட்டு இருக்க வானத்தை போல சீரியல்ல ஒரு சின்சியர் போலீஸ் ஆபீசரா நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. இதனாலேயே இவருக்கு ஃபேன் ஃபாலோவிங் ரொம்பவே அதிகம். அந்த வகையில படும் பிஸியா ஓடிக்கிட்டு இருக்க நடிகர் சஞ்சீவ் அவர்கள் ரீசெண்டா ஒரு பேட்டியில விஜய் அவர்களை பத்தி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்திருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்கானா, எனக்கும் விஜய்க்கும் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால நாங்க பல ஆண்டு காலமாவே பேசிக்கல அப்படின்னு சொன்னோனே ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க. அதுல அவ என்ன சொன்னார்னா, நாங்க கொஞ்ச நாளாவே மீட் பண்ணிக்கிறதே இல்ல, எல்லாருமே ரொம்ப பிஸியாவே இருந்துட்டு இருக்கோம், ஒரு நாள் மீட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் வச்சு நாங்க எல்லாருமே மீட் பண்ணோம். அந்த நேரத்துல ஒரு சில விஷயங்கள் நடந்துருச்சு. முக்கியமா சொல்லணும் அப்படின்னு கேட்டா, நாங்க எல்லாருமே பிஸியா இருக்க ஒரு பர்சன் தான். அது மட்டும் இல்லாம ஒரு நாள் நாங்க பிளான் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பிளானை வந்து ஃப்ளாப் பண்ணாம நாங்க எல்லாரும் மீட் பண்ணிடுவோம். அப்ப விஜய் என்ன சந்திச்சு பேசும்பொழுது, நீ ஏன்டா எப்ப பார்த்தாலும் என்னையே இமிட்டேட் பண்ற, உன்னோட ஸ்டைல்ல நீ நடி, நான் திரையில என்னைக்காவது ஒரு நாள் தான் வருவேன், ஃபார் எக்ஸாம்பிள் வருஷத்துக்கு ஒரு 2 முறை வருவேன்னு வச்சுக்கோயேன், ஆனா நீ அடிக்கடி வந்து திரையில வருவ. முக்கியமா சொல்ல போனோம்னா நீ சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்க, நீ பேசுறது சிரிக்கிறது நடந்துக்கிறது முக்காவாசி பார்க்கும்போது என்ன மாதிரியே இருக்கு. சோ அதனால நீயா இருக்க ட்ரை பண்ணு, என்ன மாதிரி நீ ட்ரை பண்ண அப்படின்னு கேட்டா நீ நீயா இருக்கிறயா இல்லையாங்கிற சந்தேகம் மக்கள் கிட்ட ஏற்பட்டுரும் அப்படின்னு விஜய் சொல்லியிருந்திருக்காரு. அது வந்து சஞ்சீவ் அவர்களுக்கு ரொம்பவே கோவத்தை ஏற்படுத்தியிருந்திருக்கு. கோவத்தோட விஜய் அவர்களை பார்த்த அடுத்த நிமிஷமே சஞ்சீவ் அவர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல ஒண்ணுமே பேசாம நின்றுருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் சரி விடு, நான் பாத்துக்கிறேன், நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுங்கிற மாதிரி அவர் கிளம்பிட்டாரு. 25 வருஷமா இவங்க 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. சின்ன சின்ன பிரச்சனைக்கு கூட பெருசா வந்து அவங்க சண்டை போட்டு பிரிஞ்சுக்கிட்டது கிடையாது. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு 2 பேருமே பிரிஞ்சிருக்காங்க. நார்மலாவே விஜயோட கேரக்டர் என்ன அப்படின்னு கேட்டா, ரொம்ப கோவம் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல பேசவே மாட்டாராமா. அந்த இடத்த விட்டுட்டு எப்படி கிளம்பி போறது அப்படிங்கறத மட்டும் தான் யோசிப்பாரா. அதே மாதிரி அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறம் சஞ்சீவ் அவர்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்திருக்கு. இப்பயுமே எனக்கு விஜய் மேல கோவம் இருக்கு, ஆனா அவன் வந்து பேசிட்டான் அப்படின்னா நானுமே பேசிடுவேன். அந்த இடத்துல இருந்து அவன் போனது மட்டும் தான் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாவே இருந்துட்டு இருக்கு. பல வருஷங்களா நாங்க 2 பேருமே இப்ப வரைக்குமே பேசவே இல்ல, ஆனா கூடிய சீக்கிரம் நாங்க பேசிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. பொதுவாவே சஞ்சீவ் வந்து சீரியல்ல நடிக்கும் போதும் சரி, எந்த இடத்துக்கு போய் பேசினாலும் சரி, அவர் பண்ற சில விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா விஜய் அப்படியே டிட்டோவா காப்பி அடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு பல பேர் சொல்லியிருந்திருக்காங்க, கலாச்சிருந்திருக்காங்க. அதனால கூட தளபதி அவர்கள் வந்து நார்மலா ஒரு அட்வைஸ் பண்ணியிருக்கத இவர் வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு போயிருந்தாருன்னா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் நீடிச்சிருந்திருக்கும். அன்னைக்கு அதை அவ்வளவு பெருசா பார்த்ததுனாலதான் இன்னைய வரைக்கும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் முறிஞ்சு நிக்குது அப்படின்னு நினைக்கும் பொழுது ரொம்பவே நெருடலா இருந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் சஞ்சீவோட ரசிகர்களும் பேசிட்டு இருக்காங்க, ஒரு பக்கம் விஜயோட ரசிகர்களும் எப்ப நீங்க சேருவீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் இவங்க சேரணும், இவங்களோட நட்பு நீடிக்கணும் அப்படிங்கறது தான் என்னுடைய ஆசையும். சோ மக்களான நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய அப்டேட்ஸோட வீடியோ பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.